இப்ப நீங்க ஒரு கேட்டீங்க. புதிர் கட்சிகள் வரும்போது கண்டிப்பா மாற்றத்துக்கு வந்து அத வந்து ஒதுக்கிடுவாங்க மக்கள் அப்படிங்கிறீங்க. நம்ம சீமான் அண்ணனும் வந்து ஒரு புது கட்சியா தான் உள்ள வந்தாரு. இதுவரைக்கும் அவர் மாற்றத்த நோக்கி தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவங்களுக்கு என்ன நிலைமைங்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். இன்னொன்னு என்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு சாதாரண தலைவரா நம்ம எடை போடவும் முடியாது. ஏன்னா, ஓட்டுக்கு பணம் குடுக்காம ஒரு 35,00,000 ஓட்டுகள் வந்து அவர் வாங்கியிருக்காரு. கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு ஒரு ஓட்டுக்கு செலவு இல்லாம இன்னைக்கு சீமான் அண்ணன ஒரு பெருந்தலைவராவும் ஒரு 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 அவங்க அவங்களோட பிரதிநிதிகள் ஏத்துக்கிறாங்க. அவரும் மாற்றம் வேணும்னு தான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவரோட ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது, அது அது சேம் அண்ட் டைமா வந்து விஜய் அண்ணனுக்கும் இது மாரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சீமான் அண்ணனையும், விஜய் அவர்களையும் நீங்க ஒரு பொலிட்டிக்கலா ஒப்பிட முடியாது. சீமான் அண்ணன் வந்து ஓகே. அவர் ஒரு நல்ல பேச்சாளர். நெறைய கருத்துக்கள சொல்றாரு. நெறைய விஷயங்கள் பேசுறார். இதெல்லாம் ஓகே. பட் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லீடரா நீங்க பார்க்கும்போது, விஜய்க்கு இருக்கிற அந்த ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ், அவருக்கு கூடுற அந்த கூட்டம், அவருக்கு இருக்கிற ஒரு அந்த அபிமானம், இது அண்ணன்ட்ட இல்ல. இது 2யும் புரிஞ்சுக்கணும். அரசியலுக்கு மிக முக்கியமானது அந்த கிரவுட். எவ்வளோ பேர் அவங்கள ஆதரிக்கிறாங்க அப்படின்றது மிக முக்கியமானது. இப்ப கொள்கை நல்லா இருக்கு. ஆனா அண்ணனுக்கு அந்த கூட்டம் வரல. ஆனா அவர்ட்ட கொள்கை குறைவா கூட இருக்கலாம். ஆனா மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டம் இருக்கு. ஏன்னா அவங்க அவங்களோட 2 பேரோட பாதை வெவ்வேறானது. அப்ப இந்த இடத்துல வந்து அவங்கள கம்பேர் பண்றதே வந்து ஒரு தவறான ஒரு அ அ கேள்வியா தான் நான் பார்க்கிறேன். சீமானன்னா 15 வருஷமா ஆரம்பிச்சிருக்காரு கட்சி. 15 வருஷமா வச்சுக்கிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 8% வந்துருக்காரு. இந்த 8.22% போன எலக்ஷன்ல வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு நீங்க பார்க்கணும். ஏன்னா, அங்கேயும் 3வது ஒரு வாய்ப்பு இல்லை. அன்றைக்கு விஜய் அவர்கள் இல்லை. அதிமுகவோட ஆட்சி பிடிக்காதவர்கள், திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு நினைத்தவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை நோக்குனாங்க. சோ அதன் விளைவா வந்தது 35,00,000 ஓட்டு. பட் இன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு சீமானன் அவர்களே அந்த 8.22 வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கே மிகப்பெரிய அளவுல ஒரு போராடணும். ஏன்னா இங்க இருந்து தான் நகர்றாங்க. ஏன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் நீங்க பார்த்தோம். இப்ப நம்ம எத்தனையோ இடத்துல ஒரு விஜய் அவர்கள் போற கூட்டத்தை நம்ம பார்த்தோம். என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கிரவுட் புல்லிங்க, ஒரு ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தை நம்ம பார்த்தது இல்லை. அப்ப அந்த இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க இதுக்கு முன்னாடி? இன்னைக்கு விஜய் வெளில வர்றாருப்பா. இன்னைக்கு இவங்க கிட்ட கூட்டம் வர்றாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? அங்கதானே இருந்தாங்க. நாம் தமிழர் வந்திருப்பாங்க, அதிமுகல வந்திருப்பாங்க, திமுகல வந்திருப்பாங்க. மற்ற கட்சிகள்ல இருந்தவங்க தானே. புரியுதா? அப்ப இந்த கம்பேரிசன்ங்கிறது கிடையாது. அவரோட விஷன் வேற மாரி இருக்கு. அவரு ஒரு தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு ரூட்ல போறாரு. அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் நம்ம இமிடியேட்டா அதை மாத்த வேண்டிய சூழல். ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சூறையாடல் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவுல ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்கு. மக்கள் வரிப்பணம் வந்து மிகப்பெரிய அளவுல தனி மனிதனோட சொத்தா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இமிடியேட்டா அதை சரி பண்றதுக்கு தான் பார்க்கணுமே ஒழிய, ஒரு லாங் விஷன் எடுத்துட்டு போகும்போது, அதுக்குள்ள நீங்க இப்ப இன்னைக்கு 10,00,000 கோடியா இருக்கும்போது, அண்ணன் ஆட்சிக்கு வரும்போது அது 50,00,000 கோடி ஒரு கோடி என்ன சொல்றது 100,00,000 கோடியா கடன் மாறி போயிடுமே. அப்ப என்ன பண்ண முடியும்? புரியுதா? அப்போ இவருக்கும் அவருக்குமான அந்த ஒப்பீடு தவறானது. இவரோட எழுச்சி வேற, அண்ணனோட எழுச்சி வேற. அவரு ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு. அவர நம்ம குறை சொல்லல. அவர் தனியா தான் போவேன்ட்டு போறாரு. ஆனா அதே நேரத்துல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். நீங்கள் எதுக்குறது திமுகவை எதுக்குறாரு. பிஜேபி எதுக்குறாரு. காங்கிரஸ் எதுக்குறாரு. இது மொத்தத்தையும் சேர்த்து விஜய் எதுக்குறாரு. அப்ப நீங்க யார் பக்கம் நிக்கணும்? இல்ல அதுதான் அண்ணன் ஒரு விஷயம் சொல்றாரு. நான் வந்து விஜய் சாருக்கு முன்னாடியே வந்து நான் வந்து இங்க வந்துட்டேன். இங்க ஏன்னா ஒரு சீனியர்ன்னு உட்பட நான் வந்து சிஎம் கேண்டிடேட்க்கு தான் நான் நிக்க முடியும். விஜய் அண்ணன் தான் வந்து என்னோட விஜய் வந்து என்னோட தம்பி மாரி. அவர் தான் வந்து என்கிட்ட கூட்டணி பேசணும். அவர் வந்து எனக்கு விட்டு தரணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன ஃபார்மாலிட்டியா அவங்க சொன்ன ஒரு இந்த விஷயம். கேள்வி வந்து ரொம்ப அபத்தமான கேள்வி. இந்த பதிலே வந்து ரொம்ப அபத்தமானது. அரசியல்ல வந்து சீனியாரிட்டி, ஜூனியாரிட்டில இல்ல இது நம்ம சொல்லல. அண்ணனே ஒரு இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு. சொன்னாலும் அவர் சொன்னாலே அவருடைய இயலாமையை அப்படி வெளிப்படுத்துறது. அது அப்படி கிடையாது. அரசியல்ல அப்படி கிடையவே கிடையாது. அரசியல்ல செல்வாக்கு முக்கியம். செல்வாக்கும் உங்களுக்கு இருக்கிற உங்கள ஃபாலோ பண்ற கூட்டமும், உங்கள ஆதரிக்கிற மக்கள் தான் முக்கியம் இங்க. நான் வந்து 75 வயசு. அதனால எனக்கு வந்து வெறும் 50 பேர் தான் ஓட்டு போடுறாங்க. ஆனா நீங்க 25 வயசுல உங்களுக்கு வந்து 5,00,000 பேர் ஓட்டு போடுறாங்க. ஆனா நான் தான் சீனியர்ன்னு சொன்னா, இது ரொம்ப அபத்தமான வேலை அது. அது வந்து என்னன்னா, நொண்டி சாக்கு சொல்றது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில எல்லாருக்கும் எல்லாமே புரியும்ப்பா. எதையும் மாத்த முடியாது. இது சும்மா ஒரு நொண்டி சாக்கு சொல்றாரு அவரு. போக்கூடாதுன்னு வெளி பண்றாரு. திமுக தான் நீங்க எதுக்குறீங்க. திமுகவுக்கு அவரு எதுக்குறாரு. நீங்க விஜய் எதுக்குறீங்க. இது என்ன பாலிடிக்ஸ்? நீங்க எதுக்க வேண்டிய திமுகவ அவரு எதுக்குறாரு. இப்ப நீங்க அவர் திமுக விட்டுட்டு விஜய் எதுக்குறீங்க. அப்ப உங்களோட நோக்கம் என்னவா இருக்கீங்க? புரியுதா? அப்ப இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த எலக்ஷனை பொறுத்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த 2.22 ஓட்ட தக்க வச்சுக்கிறதே மிக கடினமான போராட்டமா இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாரி அண்ணனுக்கு 2% ஓட்ட தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றீங்க. போன வாட்டி 8% மேல வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். அந்த சீமான் அண்ணனுக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய்
விஜய்க்கு எப்படி ஃபேன் ஃபாலோ இருக்காங்களோ சீமானனுக்கு ஒரு வெறியர்களும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த 8 ஓட்டு எப்படி குறையுங்கிறது நீங்க சொல்ல வரீங்க? வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா 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 என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, சீமானனுக்கு போட்ட ஓட்ட வந்து மாத்தி போடுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி வரும்னு நம்புறீங்க? இருக்கு. எப்போதுமே பொதுவா இப்போ தொண்டர்கள்ங்கிறது யாரு? நீ, நான் எல்லாம் நம்ம மாரி ஆட்கள் தானே. எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும். ஒரு கட்சி வந்த உடனே இப்ப நீ தாவேக்காவிலே இப்ப நீ ஒரு கட்சின்னு வந்தோம்னா இப்ப எல்லாரும் தாவேக்கால சேர்றாங்க. இப்ப தாவேக்கால ஒரு 5 வருஷம் நல்லா பயணிப்பாங்க. அங்க ஒரு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு மறுக்கப்படும் போதோ, அல்லது ஒரு வெற்றி அடைய முடியாத ஒரு சூழல் வரும்போது, ஒரு அயற்சி ஆட்டோமேட்டிக்கலி தொண்டர்களுக்கு வரும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே நிலைமை அண்ணன் சீமான் அவர்கள். கிட்டத்தட்ட இப்ப 15 வருஷம் அவர் நடந்துட்டாரு. பல தேர்தல்களை சந்திச்சிட்டாரு. இன்னும் ஒரு கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட அந்த கட்சி நகரல. புரியுதா? அப்போ தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு ஒரு அந்த உற்சாகம் குறைஞ்சுக்கிட்டே வரும். இது ஹியூமன் சைக்காலஜி. அது யாருமே உனக்கு எனக்கு எல்லாருக்குமே உள்ளதுதான் அது. நீ தாவேக்காவுல இருக்கிற தொண்டர்களுக்கும் அது பொருந்தும். புரியுதா? அப்ப இந்த அயற்சி வந்து வேற வழி இல்ல. வேற இப்போ நாம் தமிழரை பார்த்து வந்து நான் வந்து தீவிரமா தமிழ் தேசியம், சீமானை ஆதரிச்சு பேசிட்டு, வேற ஒரு ஆல்ரெடி ஊழல் தரைப்படைந்த கட்சிகளா இருக்கிற இயக்கங்களுக்கு நான் போக முடியாது. ஏன்னா நான் கிரவுண்ட் லெவல்ல பாலிடிக்ஸ் பண்ணும்போது சகல் தோழர்கள், நண்பர்கள் மத்தியில என்னால நடமாட முடியாது. அப்ப வேற வழியே இல்லாம இருக்கும். அப்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயம் வரும்போது என்னோட பார்வை ஆட்டோமேட்டிக்கா அங்க போகும். இதான் சைக்காலஜி. புரியுதா? நாட் ஒன்லி நான் என்டிகே மட்டும் சொல்லல. பிசிகாவில இருந்து அது நடக்குது. என்டிகேல இருந்து நடக்குது. ஏடிஎம்கேல இருந்து நடக்குது. டிஎம்கே நடக்குது. எல்லா கட்சியிலுமே இது நடக்குது. அப்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு இடத்துக்கு வரும்போது என்னோட சக்சஸ் பாதிக்கப்படும் போதோ, இல்ல எனக்கான அங்கீகாரம் கிடைக்காத போதோ, நான் இவ்வளவு காலம் இந்த கட்சியில இருந்து எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணும் போதோ, ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரெஷ்ஷா வர்ற பக்கம் என்னோட பார்வை போகும். அப்படித்தான் இந்த எலெக்ஷன்ல அவருக்கான ஓட்டு வங்கி ஏறுது. இன்னைக்கு 25% இருந்து 30% வந்துட்டாங்க. 5% கூட வாங்க மாட்டாருன்னு சொன்ன அத்தனை பத்திரிகைகளும், ஊடகங்களும் இன்னைக்கு 25% அவருக்கு வரும்னு சொல்ற இடத்துக்கு நகர்ந்திருக்குல்ல. இன்னும் அவர் என் கூட வாங்குவாருன்னு தெரியாது. 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். பட் அதுக்கான சமிகைகள் அந்த கிரௌடு அவருக்கு வர்ற ரெஸ்பான்ஸ் விஜய் அவர்கள் பேசவே இல்லை. ஆனா விஜய சுத்தி பேசிக்கிட்டே இருக்குல்ல. இல்ல அது உண்மைதான். மொத்த ஊடகம் பேசுதுல்ல. அப்போ ஒருத்தரோட இம்பாக்ட் அங்க இருக்குல்ல. அப்ப இந்த மாதிரி டிரான்ஸ்பார்மேஷன் கண்டிப்பா நடக்கும். அதனால சீமானுக்கு தெரியும். அதனாலதான் ஒரு திமுகவை எதிர்க்க வேண்டிய அண்ணன் விஜய் எதுக்குறார். விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு? விஜய் ஏதாவது ரூல் பண்ணாரா? 5 வருஷம் கவர்மெண்ட் இருந்தாரா? மக்களுக்கு எதிரான விஷயங்கள் ஏதாவது பண்ணாரா? நிறைய ஊழல்கள் பண்ணிட்டாங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க இன்னும் வரவே இல்லையே களத்துக்கு. வராத ஒருத்தரை நீங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து உங்களுக்கு வருது? இல்ல அதுலதான் அண்ணன் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. என்னால வந்து ஆட்சி நடத்த முடியும். அது நீங்க தம்பியா எனக்கு ஆதரவு தரணும், நீங்க தரல அப்படிங்கறது அவரோட ஏக்கமா கூட அவர் சொல்றாரு. அது தவறானது இது. அது ரொம்ப அபத்தமானது. அது அப்படி சொல்ல முடியாது. அரசியல்ங்கிறது செல்வாக்கு மிக்கது. செல்வாக்கு மிக்க தலைவர்களால மட்டும்தான் வர முடியும். எடப்பாடிக்கு அதானப்பா பிரச்சனை. இப்ப ஏடிஎம்கேயும் தாவேக்காவும் ஏன் கூட்டணி சேர்ந்திருக்க முடியாது? அவங்க வந்து அவங்க யோசிக்கிறதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஏடிஎம்கே. ஏன்னா ஒரு ஒரு 5, 6 முறை ஆண்ட கட்சி. அவர் வந்து முதல்வரா இருந்தவரு. திடீர்னு வந்து தலைவரா இவங்களை ஏத்துக்கிட்டு வர முடியாதவங்களுக்கு ஒரு சங்கடம் இருக்கு. ஆனா அதை தாண்டி தன்னோட உச்சபட்ச பொசிஷன்ல இருந்து கீழே இறங்கி வந்து இவ்வளவு வருமானத்தை இழந்து வந்து இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த எடப்பாடியை முதல்வர் ஆக்குறதுக்காக வந்தாரு. இல்ல சீமான முதல்வர் ஆக்குறதுக்காக இவ்வளவு பெரிய பொசிஷன் விட்டு அவர் கீழே வரணும். புரியுதா? அப்போ நிலைமையை புரிஞ்சுக்கணும். இது இந்த மாதிரி பதில் சொல்றதுலாம் என்னன்னா மக்களை முட்டாளாக்குறது, மக்களை ஏமாத்துறது. புரியுதா? அது பாக்குறவன் கேட்கறவனுக்கு நகைப்புக்குரிய விஷயமா இருக்கும். இவரு அவ்வளவுதான் போலன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் பதில் கிடையாது. நீங்க அரசியலுங்கிறது சாணக்கியத்தனமா இருக்கணும், சாதுரியமா இருக்கணும். எது பாசிபிலிட்டி? திமுகவை எதுக்குறதா உங்களோட உண்மையான நோக்கம்னா, திமுகவை எதுக்குறதுக்கு எது வலிமையான சக்தியோ அந்த இடத்துல நீங்க இருக்கணும். அந்த இடத்துல தான் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, திமுக அதாவது ஆளுங்கட்சி வந்து அடுத்தது வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறவங்க, நீங்க ஏன் கூட்டணி வைக்காம விட்டீங்கங்கிறது என்னோட கேள்விகள் வருது இல்லையா? நீங்க சொல்றது அண்ணன் வந்து விஜய் அண்ணன் தான் சிஎம்மா வரணும்ன்றது நீங்க ஆசைப்படுவீங்க. ஆனா உங்க சராசரி ஒரு விஷயம் என்னன்னா, இது அன்புமணி சார் வந்து ஒரு அழகா ஒரு பேட்டியில சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, கரெக்ட் லாஸ்ட் 2021 நான் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு போராட்டம் பேசினேன். ஆனா வந்து எனக்கு அன்புமணிக்கு ஓட்டு போட்டா மறுபடியும் டிஎம்கே வந்துட போதும்ன்றதுக்காகவே நாங்க ஏடிஎம்கே ஓட்டு போட்டோம். எனக்கு யாரும் ஓட்டு போடல. அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ ஒரு சமீப காலத்துல அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அது அப்படி அதனாலதான் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப்ல அவர் சொல்லிட்டு இருந்தார். இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது இது இது எதர்ச்சியா ஒருவேளை டிஎம்கே பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஆனா அண்ணனோட ஒரு விஷயம் விஜய் அண்ணனோட ஒரு விஷயம் என்னன்னா டிஎம்கே வரக்கூடாதுன்னு தான் இது வரைக்கும் கடைசி வரைக்கும் முழங்கி இருக்காரு.
ஒருவேளை இதுக்கு வந்து இந்த பக்கம் சாயறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அவர் ஏடிஎம்கே ஓட்ட பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து எல்லா கட்சியிலிருந்துமே ஓட்ட பிரிக்கிறாருங்கிறது ஒரு கண்டிப்பா அது மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இப்படி நடக்கும்போது திருப்பி டிஎம்கேவோ அவங்க ஆளுங்கட்சியே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து விஜய் அண்ணனே ஏற்பாடு குடுத்த மாரி தானே சில பேர் பேசிட்டு இருக்காங்க. சில பேருன்றது நீங்க சொல்றது இந்த பத்திரிகையில ஊடகத்துல உட்கார்ந்து ஒரு மூத்த பத்திரிகை பொறுப்பு சொல்றீங்க. பெய்ட் பீப்பிள்ஸ சொல்றேன். இதே அப்படி பார்த்தா அப்ப விஜய் அரசியலுக்கே வந்திருக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? இப்போ 3வதா ஒரு அணி வரவே கூடாது. இந்த ஜனநாயக நாட்டுல அதிமுக, திமுகன்னு ஒரு காங்கிரஸ் ஆண்டுட்டு இருந்துச்சு. 67ல திமுக வந்து ஏன் மாத்தணும்? இது தேவையில்லையே. காமராஜர் அற்புதமான திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு அவர் தானே இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம் ஐயா காமராஜர. அவர் மாத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது திமுகவுக்கு? ஒரு மாற்றம் வேணும்னு வந்தீங்க தானே. திருப்பி அதிமுகன்னு ஒரு கட்சி வந்து திமுக மாத்துச்சா இல்லையா? கண்டிப்பா. அப்போ நீங்க புதுசான ஒரு மாற்றங்கள் ஒரு மாற்றம்ங்கிறது வேற எல்லாத்துலயும் நடக்கணும். அரசியல்ல மட்டும் நடக்கவே கூடாதா? இது என்ன மாதிரி ஒரு நெரேட்டிவ் ஒன்னுலாம் செட் பண்றாங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த மே 4க்கு அப்புறம் அந்த மூத்த பத்திரிகைலாம் தலைமுறை ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு புழுகுறாங்க உட்கார்ந்துட்டு. ஏன்னா ஒரு ஒரு மனசாட்சியோட பேசணும். நான் என்ன சொல்றேன், விஜய் ஜெயிக்கிறார் ஜெயிக்கலப்பா அதை விட்டுருங்க. ஒரு மாற்றத்துக்கான முயற்சியை யார் எடுக்கிறது? நீ அன்புமணியை சொல்ற. அன்புமணியும் விஜய் நீங்க அந்த இடத்துல ஒப்பிட முடியாது. அன்புமணியும் ஒரு ஒரு கட்சி சார்ந்தவர். ஒரு கட்சி ஒரு 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 ஆர்டினரி தொண்டரை வச்சிருக்கிற ஒருத்தர். ஆனா விஜய்ன்றவர் ஒரு உச்சபட்ச நடிகர். அப்ப ஏன் அவரை பார்க்க இவ்வளவு கூட்டம் வருது? ஏன் இப்படி தள்ளுமுள் நடக்குது? பல பேர் உயிரை விடுற அளவுக்கான ஒரு கிரௌடு வர்ற ஒருத்தரை நீங்க ரொம்ப சாதாரணமா வந்து இவங்க எடை போடுறாங்க. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. இதனால நீங்க எதையும் சாதிக்க முடியாது. நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது முன்னாடி நான் சொன்ன மாதிரி 2% தான் நிற்பாரு, 5% தான் வருவாரு, வரவே மாட்டாரு, வெளியில வர மாட்டாருன்னு எதோ சொல்லி சொல்லி நகர்ந்து இந்த பத்திரிகை பொறுப்பெல்லாம் 25% நினைக்கிறாங்க. அப்போ நீ இப்ப இப்படி கிளம்பிட்டாங்க. அப்ப இவர் பிரிக்கிற ஓட்டெல்லாம் அதிமுக போய் திமுக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு நடக்கத்தானே செய்யும். ஒரு மாற்றம் ஏதோ ஒண்ணு நடக்கும். நான் ஒரு பார்வைக்கு சொல்றேன். விஜயே வரலப்பா. விஜயே வந்து கொஞ்சம் சீட்டு தான் ஜெயிச்சிட்டாரு. திமுக தோக்கடிச்சதுனால அதிமுக ஆட்சிக்கு வந்து வரட்டும். நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு புது பிளேயரை விளையாட விடுங்க. அப்ப புது பிளேயரை ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா பார்க்கட்டும். அவங்க நல்லா இல்லைன்னா அவங்களையும் மாத்த போறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வரும்போதே நீ வராத இவர் வந்து அப்படி ஆயிடும், இவர் வந்தா இங்க போயிடும், இவர் வந்தா அப்படி போயிடும்னா, இவர் வந்தா ஓட்டு போட்டா பிஜேபிக்கு உள்ள வந்துரும், அது வந்துடும் இது அதல்ல மேட்டரிங்க. மக்கள் மனசுல நினைச்சிட்டாங்கன்னா யாராலையும் எதையும் மாற்ற முடியாது. அவங்க சேஞ்ச் பண்ண நினைச்சிட்டாங்கன்னா சேஞ்ச் பண்ணியே தான் ஆவாங்க. அதுதான் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவு ஒரு மௌன புரட்சி இந்த எலெக்ஷன்ல இருக்குன்னு நான் கான்பிடண்டா நம்புறேன்.